தன் மனம் கவர்ந்த தேவதையை பார்க்கப் போகிறோம் என்ற சந்தோஷ தத்தளிப்பிலேயே அழகாக ட்ரெஸ் பண்ணி கொண்டான் சூர்யா. இள நீல ஜீன்ஸ் பேண்டும் வெள்ளையில் கருப்பு கோடுகள் போட்ட சட்டையும் அவனுடைய கம்பீரத்தை கூடுதலாக்கி காட்டியது. டாடி, போகலாமா? டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெகதீசனுக்கு எதிரே போய் நின்றான். நீ சாப்பிட்டியா சூர்யா? எப்போவோ சாப்பிட்டுட்டேன், நீங்கள் தான் லேட். புன்முறுவல் பூத்தபடியே மீசையை முறுக்கி கொண்டான். விடியற்காலதான் வீடு வந்து சேர்ந்திருக்கார். வந்ததும் வராததுமா உங்கள் அப்பாவை எதுக்கு கூப்பிடுற? இன்னைக்கு நாள் முழுக்க வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ போய்கிட்டே இரு. ஜெகதீசன் சாப்பிட்டு கொண்டிருந்த பிளேட்டில் பூரியையும் கிழங்கு மாவையும் அள்ளி வைத்தபடியே சூர்யாவை முறைத்தாள் விமலா. ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ணி ஆகணும். நான் அவசரமாக கிளம்பி வந்தது அதனால தான். டேய் சூர்யா, நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் இதோ வந்துடுறேன். விமலாவின் முறைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். ஓகே டாடி. உங்களுக்காக அம்மா ஆசையாக பண்ணியிருக்கிறது எல்லாம் ஆற அமர சாப்பிட்டுட்டு எழுந்து வாங்க. நான் காரில் இருக்கேன். குதூகலம் பொங்க போர்ட்டிகோவிற்கு நடந்தான் சூர்யா. யாருங்க அந்த முக்கியமான நபர் என்றாள் விமலா. வந்து சொல்கிறேனே. நிறுத்தி நிதானமாக சாப்பிட்டு விட்டு பிளேட்லேயே கையை கழுவிவிட்டு எழுந்தார். விமலாவிடம் எதையும் சொல்லவில்லை. இத்தனை வருடத்தில் விமலா ஒருமுறை கூட மேகலாவை பற்றிய பேச்சை எடுத்ததில்லை. நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறத விட எங்கள் அப்பா படுற அவமானத்தை தான் தாங்கிக்கவே முடியலை. தன் தகுதிக்கு சமமான இடத்துல மேகலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கடைசியில் மூஞ்சில் கரியை பூசிட்டா. அவளை மன்னிக்கவே முடியாது. நான் சாகுற வரைக்கும் என் முகத்திலேயே முழிக்கக்கூடாது. இந்த நிமிஷத்துலேருந்து அவள் செத்ததுக்கு சமம். மேகலா ஓடிப்போன நாளில் கல்யாண மண்டபத்தில் இறைந்து கூச்சலிட்டதோடு சரி. அதன் பிறகு எந்த சூழ்நிலையிலும் மேகலாவை பற்றி ஞாபகப்படுத்தியது கூட கிடையாது. இன்று நான் மேகலாவின் சாயலில் இருக்கும் ஒரு இளம் பெண்ணை பார்க்க போகிறேன் என தெரிந்தால் குறுக்கே விழுந்து தடுத்து விடுவாள். அந்த இளம்பெண் மேகலாவின் சாயலில் இருக்கிறாள். யார் என தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது. நேரில் பார்த்து பேசி மெதுவாய் விசாரித்தால் மட்டுமே உண்மை தெரியும். மேகலாவின் மகளாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உலகில் ஒருவருடைய சாயலில் 9 பேர் இருப்பார்களாமே, அதுபோல கூட இருக்கலாமோ? மேகலா ஓடிப்போன போது முதலில் கோபம் இருந்தது, ஆத்திரம் இருந்தது, வெறுப்பிருந்தது. ஆனால் காலமும் ஓடிவிட்டது, வயதும் ஏறிவிட்டது. வாழ்வில் ஒரு முறையாவது மேகலாவை பார்த்துவிட மாட்டோமா என ஏக்கம்தான் மிஞ்சி நிற்கிறது. அன்பு தங்கை, உயிராய் உலகமாய் இருந்த தங்கை, தாயும் தந்தையுமாய் தானிருந்து வளர்த்த தங்கை, அவளுக்கென இந்த உலகத்தில் தன்னை தவிர யாரும் கிடையாதே. மேகலா தைரியசாலி, தன் மீது பாசம் அதிகம், தனக்காக எதையும் செய்கிறவள், எதையும் நேருக்கு நேர் பேசுகிறவள். தன் காதலை மட்டும் எதற்காக மூடி மறைக்க வேண்டும்? கல்யாணத்திற்கு முதல் நாள் வரை இன்முகத்தோடு தானே நடமாடினாள். முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அந்த கல்யாணத்தை தானே நிறுத்தியிருக்க முடியுமே. மேகலா விரும்பியவனுக்கே அத்தனை பேர் முன்னால் அனைவரும் வாழ்த்த அக்னி சாட்சியாய் கல்யாணம் பண்ணி வைத்திருக்க முடியுமே. மேகலா ஏன் மறைத்தாள்? மேகலா ஏன் சொல்லவில்லை? இந்த அண்ணனை அவள் புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? ஏன் மேகலா இப்படி பண்ணின? இந்த அண்ணனை அள வைக்க, தலை குனிய வைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த ஒரே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இதற்காகத்தான் அவர் காத்திருந்தார். தவியாய் தவித்தார். இத்தனை வருடத்தில் மேகலா தன்னுடைய கண்களிலேயே படவில்லை. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன் என்றும் யாரும் வந்து சொல்லவில்லை. அதுதான் நெருடலாய் இருந்தது. மேகலா கடைசி வரைக்கும் தன் கண்களில் அகப்படாமலேயே இருந்து விடுவாளோ என எண்ணி எண்ணி எத்தனையோ இரவுகள் அவர் அழுதிருக்கிறார். பாலைவனத்தில் சிறு மலைத்தூறலாய் சூர்யா அனுப்பிய வாட்ஸ்அப் புகைப்படத்தில் இருந்த பெண்ணை பார்த்தது முதல் உள்ளுக்குள் இனம் புரியாததொரு பரவசம். அந்த இளம் பெண் மேகலாவின் மகளாக இருக்கும் பட்சத்தில் அவரும் இதே ஊரில்தானே வசித்து கொண்டிருப்பாள். மேகலாவை நான் சந்திக்கப் போகும் தருணம் நெருங்கிவிட்டதோ? போர்ட்டிகோவில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் அமர்ந்திருந்த சூர்யா ஹாரனை அடித்து கொண்டிருந்தான். இதோ வந்துட்டேன் சூர்யா.
துள்ளலான நடையுடன் ஓடிப்போய் காரினுள் ஏறினார். சூர்யா காரை கிளப்பினான். வழியில் ஏதாச்சும் கிஃப்ட் சென்டர் இருந்ததுன்னா காரை நிறுத்தி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குடா, அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் என்றார். பேசாமல் என்னையே அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்துடுங்களேன் டேடி, மனசுக்குள் சிரித்து கொண்டான் சூர்யா. கார் காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் வேகம் எடுத்தது. கல்லூரி வளாகம். கொத்து கொத்தாய் சிவப்பு சிவப்பாய் பூக்கள் பூத்து குலுங்கிய வாத நாராயண மரத்திற்கு கீழே தோழிகள் சூழ நின்றிருந்தாள் அபூர்வா. மஞ்சள் வண்ண சுடிதார், அதே வண்ண துப்பட்டா, தோள்களில் புசுபுசுவன வழிகிற கூந்தல், காதுகளில் பெரிய பெரிய பிளாஸ்டிக் வளையங்கள், வானில் கோடி மின்மீன்கள் புன்னகைத்தாலும் நிலா மட்டும் தனி அழகோடு ஜொலிப்பதைப் போல தகைத்தகைப்பதைப் போல அத்தனை மாணவிகளுக்கு முன்னால் அபூர்வா தனித்து தெரிந்தாள். ஏய், இந்த சுடிதார் எந்த கடையில் வாங்கின? விலை எவ்வளவு? உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றாள் சுவாதி, தோழிகளில் ஒருத்தி. எந்த கடையிலையுமே வாங்கலை, அதனால் இதோட விலையும் தெரியாது, உதட்டை சுழித்தாள் அபூர்வா. என்ன மாதிரி அநாத ஆசிரமத்தில் வளர்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஜவுளி கடைக்கு போய் மனசுக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் கனவுல தான் நடக்கும். இந்த ட்ரெஸ் யாரோ உடுத்தின பழைய ட்ரெஸ், நல்ல மனசு படைச்சவங்களால சேகரித்து எங்கள் ஆசிரமத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு அளவு கரெக்டாக இருந்ததால் நான் இந்த சுடிதாரை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். தட்ஸ் ஆல். அபூர்வாவுக்கு பொய் பேச தெரியாது. உள்ளதை உள்ளபடியே சொன்னாள். சாரிடி, ஏண்டா கேட்டோம் என்றாகிவிட்டது சுவாதிக்கு. சாரியெல்லாம் எதுக்கு? நீ யதார்த்தமாக தானே கேட்ட. நேற்றைக்கு கூட எங்கள் ஆசிரமத்துக்கு இளம் தொழிலதிபர் சூர்யா வந்திருந்தார். சூர்யாவா? யாரடி? அவர் உன்னை டான்ஸ் காம்படிஷனில் செலக்ட் பண்ணவரா? படப்படத்தாள் ரோகிணி. அவரே தான். எதுக்குடி வந்தார்? என்னடி பேசினார்? உன்னை பார்க்கத்தான் வந்தாராமா? ஆர்வம் பொங்கியது ஆனந்திக்கு. லூசாடி நீங்கள்லாம், முதல்ல என்ன பேச விடுங்கடி. அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா, ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ண வந்திருந்தாரு. என்னை அங்கே பார்த்ததும் திகைச்சு போயிட்டாரு. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் ஒரு அனாதை, இந்த ஆனந்த பூங்கா ஆசிரமம்தான் என்னோட வீடுன்னு சொன்னதும் அவருக்கு தர்ம சங்கடமாக போயிடுச்சு. நானும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டேன். என்ன அனாதையாக படைச்சது கடவுளோட விருப்பம். அதை நான் கஷ்டமாகவே நினைக்கல. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு ஆறுதல் பட்டுக்கிட்டு தான் நடமாடிட்டு இருக்கேன். ஆனால் மற்றவங்க என்னை பார்க்குற பரிதாபமான பார்வையை தான் தாங்க முடியலை, தழுதழுத்தாள். அப்போது சூர்யாவின் கார் காலேஜ் வளாகத்தினுள் நுழைந்தது. அதை கவனித்துவிட்ட ரோகிணி உற்சாகமாய் கூவினாள். டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதோ பாரு உன் ஹீரோவோட காரை. ரோகிணி சொல்லவும் முகத்தில் கோடி மின்னல்கள் மின்ன தலையை சாய்த்து பார்த்தாள் அபூர்வா. சூர்யாவே தான், இது சூர்யாவோட காரே தான். எதற்காக வந்திருக்கிறாரோ, யாரை பார்க்க வந்திருக்கிறாரோ? சூர்யாவை பற்றி நினைத்ததுமே உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உருளுகிறதே, புரளுகிறதே. மீன்கள் துள்ளி குதிக்கின்றனவே, ஜரிகை மேகங்கள் ஊர்வலம் போகின்றனவே, தங்க பறவைகள் சிறகடிக்கின்றனவே, பல வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் முற்றுகை இடுகின்றனவே. ஏன், எதனால்? எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நான் யாரோ அவர் யாரோ? ஆனால் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல உள்மனசு சொல்கிறதே. இதுவரை பார்த்ததே 2 முறைதான், ஆனால் ஜென்ம ஜென்மமாய் பழகியது போல தோன்றுகிறதே. ஹீரோ வந்திருக்காருன்னு சொன்னதுமே அபூர்வோட முகத்தை பார்த்தீங்களா? சுவாதி சீண்டினாள். சும்மா இருங்கடி, அபூர்வா சினுங்கினாள். ஹீரோ உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கார். ஆனந்தி குறும்பாய் பார்த்தாள். டான்ஸ் ப்ரோக்ராமில் நடுவராக வந்ததால் என்னை செலக்ட் பண்ணினார். அடுத்த நாள் எங்கள் ஆனந்த பூங்கா ஆசிரமத்துக்கு வந்தது கூட எதிர்பாராத நிகழ்வு தான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. கிடைக்காத ஒன்றுக்காக ஆசைப்படக்கூடாது. நடக்க முடியாத விஷயத்தை பற்றி நினைக்கவே கூடாது. அபூர்வா தன் உள்மன ஓட்டத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேசினாள். என்னடி இவ இப்படி பேசுகிறா? அழகா இருக்காளே, அறிவா இருக்காளே, திறமசாலியாக இருக்காளே. இவளுக்கு அந்த ஹீரோ தான் பொருத்தமான ஆளுன்னு நம்ம நினச்சோம். இவா வேணாங்கிறாளே.
அப்போ நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவாடி என்றாள் ரோகிணி. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முந்தி கண்ணாடியில் உன்னை ஒரு தடவை பார்த்துக்காடி. ஏடா கூடமாக அவர்கிட்ட போய் பேசி அவரை அள வச்சிடாத, அப்புறம் நம்ம காலேஜ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டார் கிண்டல் பண்ணினாள் சுவாதி. பாரடி அபூர்வா, உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. எப்போவுமே நாம் எதை வேணாம்னு விலகி போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், வழியை தேடி வரும். சூர்யாவை நீ பார்க்குறதுக்கு முந்தி 2 பேரும் வேற யாராவா இருந்திருக்கலாம். பார்த்த பிறகு கண்ணும் கலந்த பிறகு உயிரும் உருகின பிறகு. ஆனந்தி தன் பேச்சை முடிக்கும் முன்பே இடையில் புகுந்தாள் அபூர்வா. ஸ்டாப் இட் ஆனந்தி, கண்ணும் கலக்கல உயிரும் கலக்கல, ஆளை விடுங்கடி. நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க, கோபமாய் கத்தினாள். அப்புறம் எதுக்குடி உன்னோட ஹீரோட கார் போகுதுன்னதும் திரும்பி பார்த்த? அந்த கேள்வியை காதிலேயே வாங்காதது போல பேசினாள். பணம் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது, நல்ல பண்பு இருக்குது. சொன்னாலும் சொல்லாட்டியும் சூர்யா ஹீரோ தான். ஆனால் அவருக்கு பொருத்தமான நபர் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதை நீ சொல்லக்கூடாது, விதி தான் முடிவு பண்ணணும். என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்றாள் ரோகிணி. தோழிகள் ஆளுக்கால் அபூர்வாவை வறுத்தெடுக்க காலேஜின் பியூன் வேகமாய் அங்கே வந்தான். அபூர்வாமா, உங்களை பிரின்ஸ்பல் சார் கூப்பிட்டுட்டு வர சொன்னார். எதுக்கு? அன்னைக்கு நம்ம காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நடுவராக வந்திருந்த இளைஞரும் அவங்க அப்பாவும் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கம்மா. பியூன் நடந்தான். திக்கென அதிர்ந்தாள் அபூர்வா. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? என்னமோ டயலாக்லாம் பேசின பார்த்தியா? விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினை தேடித்தான் வந்திருக்காரு. இப்போ ஊர்ஜிதமாகிடுச்சா? கண்களை சிமிட்டினாள் சுவாதி. திகைத்து போய் நின்றவளின் முதுகில் கையை வைத்து தள்ளினார்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, போய் என்னன்னு கேளுடி, வெக்கத்தை அப்புறம் வச்சுக்கலாம். தோழிகள் அனைவரும் அபூர்வாவின் முதுகில் கையை வைத்து தள்ளினார்கள். அபூர்வாவிற்கு வியர்த்தது. இதயம் படபடவென துடித்தது. தயங்கி குழப்பம் சூழ கல்லூரி முதல்வரின் அறையை நோக்கி நடந்தாள். டான்ஸ் காம்படிஷனுக்கு உங்களால் வர முடியலைனாலும் எங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் மகனை அனுப்பி வச்சிட்டீங்க. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ ஜெர்மனியிலேருந்து வந்ததும் வராததுமா டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணின ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும், என் கையால் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஓடி வந்திருக்கீங்க. உங்கள் பெருந்தன்மையும் நற்குணமும் யாருக்கும் வராது. அபூர்வா வந்து சேர்வதற்குள் கல்லூரியின் பிரின்சிபல் ஜெகதீசனை புகழ்ந்து தள்ளிவிட்டார். இருவருக்கும் கொண்டு வந்து வைக்கப்பட்ட காஃபி குவளைகளில் ஆறிக்கொண்டிருந்தது. சூர்யா தவிப்பாய் அமர்ந்திருந்தான். அபூர்வாவை காண்பதற்கு அவனுடைய கண்கள் ஏங்கிக் கொண்டிருந்தது. சீக்கிரம் வா என் தேவதையே. பிரின்சிபல் அறைக்கு வெளியே வந்து நின்றாள் அபூர்வா. மே ஐ கமென் சார்? தேன்மதுர குரலில் கேட்டாள். ஜெகதீசனும் விசுக்கென நிமிர்ந்தார். இந்த குரல் கூட மேகலாவின் குரல் போலவே இருக்கிறதே. எஸ் கமென். பிரின்சிபல் தலையசைக்க அபூர்வா அறைக்குள் வந்தாள். கூப்பிட்டீங்களா சார்? பணிவாய் கேட்டாள். இதுதான் அந்த பொண்ணு. ஜெகதீசனிடம் அபூர்வாவை சுட்டிக்காட்டியவர் அபூர்வாவிடம் அவரை அறிமுகப்படுத்தினார். பிரபல பிஸ்னஸ்மேன் ஜெகதீசன் சார் உன்னை பார்க்கணும், பாராட்டணும், தன் கையால் கிஃப்ட் கொடுக்கணும்னு வந்திருக்காருமா. சார் வேறு யாரும் இல்லை, அன்னைக்கு காம்படிஷனுக்கு நடுவராக வந்திருந்த மிஸ்டர் சூர்யா சாரோட அப்பா. பிரின்சிபல் பேசியதை கேட்டு புன்னகைத்தாள் அபூர்வா. ஜெகதீசனும் சூர்யாவும் அமர்ந்திருந்த பக்கம் பார்த்து கைகளை குவித்து கும்பிட்டாள். வணக்கம். பிரின்சிபாலிடம் பேசி கொண்டிருந்த போது முதுகு பக்கம்தான் தெரிந்தது. இப்போதுதான் ஜெகதீசனால் அபூர்வாவின் முகத்தை பார்க்க முடிந்தது. ஆடிப்போனார். தேகம் வெளவெளுத்தது. அச்சு அசலாய் மேகலாவையே உரித்து வைத்தது போல இருந்தாள் அபூர்வா. அதே நிறம், அதே உயரம், அதே உருவம், அதே முகம், கொஞ்சமும் வித்தியாசமில்லை. ஜெகதீசனுக்கு கண்கள் கலங்கியது. ஓடிப்போய் அவளுடைய கையை பற்றி இழுத்து தன் தோளில் சாய்த்து கொள்ள வேண்டும் போல மனசு துடித்தது. டாடி, இந்த கிஃப்டை கொடுங்க. ஜெகதீசனின் வேண்டுகோளுக்கு இணங்கி வரும் வழியில் வாங்கி வந்திருந்த பரிசு பொருளை எடுத்து ஜெகதீசனிடம் தந்தான்.
கண்ணாடி பேழைக்குள் தண்ணீர் பட்டனை அழுத்தினால் உள்ளே குதிக்கும் பொம்மை டால்ஃபின்கள். விலை ரொம்ப அதிகம். இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் அபூர்வாவிற்காகவே வாங்கி வந்திருந்தான் சூர்யா. இந்தாம்மா. பரிசு பொருளை நீட்டுகிற போதே விரல்கள் நடுங்கியது. தேங்க்ஸ் சார். இரு கைகளையும் நீட்டி அதை வாங்கி கொண்டாள் அபூர்வா.